local government election Sri Lanka 2025. කිරීම අප්‍රේල් මාස 7 වෙනි දින සියලුම දිස්ත්‍රික් ලේකම් කාර්යාලය உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகள் ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி சகல தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கும் விநியோகிக்கப்பட உள்ளன. அவ்வாறு விநியோகிக்கப்படும் தபால் மூல வாக்குச்சீட்டுகள் ஏப்ரல் 22, 23, 24 மற்றும் 29ஆம் தேதி அடையாளமிடப்பட உள்ளன. அதற்கமே 22ஆம் தேதி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகம், தேர்தல் ஆணைக்குழுவுடன் தொடர்புடைய நிறுவனங்கள், அதேபோன்று மாவட்ட செயலகங்களில் உள்ள ஏனைய அரசு நிறுவனங்களிலும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உள்ளிட்ட போலீஸ் நிலையங்களிலும் தபால் மூலம் வாக்களிக்க முடியும். அதேபோன்று விசேட அதிரடி படையினரும் அன்றைய தினமே வாக்களிக்க முடியும். 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் முப்படையினர் மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களின் ஊழியர்கள் தபால் மூலம் வாக்களிக்க முடியும். ஏதேனும் ஒரு காரணத்தினால் இந்த 3 நாட்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தமது மாவட்டத்தில் உள்ள ஏதேனும் ஒரு தெரிவத்தாட்சி அதிகாரிக்கு முன்பாக வாக்களிக்க முடியும். அதுபோன்று தேர்தல் செலவு திருத்த சட்டமூலம் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. குறைந்த செலவான 74 ரூபாய் மன்னார் பிரதேச சபைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அது கூடிய தொகையான 160 ரூபாய் லாகுகல பிரதேச சபைக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானிக்கு அமைய வேட்பாளர்களை தெளிவுபடுத்துமாறு அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களிடம் கோரிக்கை விடுக்கிறேன். தேர்தலுடன் தொடர்புடைய முரண்பாடுகளை நிவர்த்திப்பதற்கான காரியாலயங்களை 25 மாவட்டங்களிலும் ஸ்தாபித்துள்ளோம். முறைப்பாடுகளை அண்மையில் அறிமுகப்படுத்திய நிகழ்நிலை செயலியில் பதிவு செய்ய முடியும். தேர்தலுக்கு தேவையான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் நாட்களில் அந்தந்த மாவட்டங்களுக்கு தேவையான வாக்குச்சீட்டுகள் அந்தந்த தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அனுப்பப்படும். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், சாவகச்சேரி பிரதேச சபையின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். இப்பொழுது பல பேர் கேட்பது, தேர்தலுக்கு பிற்பாடு நீங்கள் யாருடன் கூட்டுச் சேர்வீர்கள்? நாங்கள் வெல்வோமாக இருந்தால் நாங்கள் கூட்டுச் சேர வேண்டும் என்று சொன்ன தேவை இருக்காது. ஒரு வட்டாரமாக இருக்கலாம், ஒரு பிரதேச சபையாக இருக்கலாம், பார்லிமெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு மாகாண சபையாக இருக்கலாம். ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்களாக இந்த பெண்கள் என்பவர்கள் மாற வேண்டும். அந்த காலம் உலகம் வேறு எங்கோ நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் என்னும் எங்களுடைய பெண்கள் என்னும் பின்னுக்கே நிற்கிறார்கள் என்று சொன்ன ஒரு பெரிய பழி தமிழ் மக்கள் மீது இருக்கின்றது. இன்று இந்த பிரதேச சபை தேர்தல்கள் எப்படி பாராளுமன்ற தேர்தலோ அல்லது மாகாண சபை தேர்தலோ ஒரு அரசியல் நோக்குடன் கேட்கப்படுகிறதோ அல்லது பார்க்கப்படுகிறதோ, அதே போல இந்த பிரதேச சபை தேர்தலும் இன்று அடிப்படையாக ஒரு அரசியல் நோக்காகவே இருக்கின்றது. அது ஒரு நல்ல விஷயம் அல்ல. இன்று இது அடிப்படையிலே ஒரு அரசியல் முலாம் பூசப்பட்ட ஒரு தேர்தலாகவே இருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் இன்று தென்னிலங்கையிலே இருந்து இங்கு வந்து அவர்களுக்கு தேர்தல் கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்படியான ஒரு விஷயமும் அல்ல இது. இன்று இந்த தென்னிலங்கை கட்சிகள் இங்கே வந்து போட்டியிடுவதன் மூலம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக கூறுகிறார்கள். தென்னிலங்கை கட்சிகள் வெல்லுவதன் மூலம் தமிழ் மக்கள் இன்று தங்களுடைய அடிப்படை கோரிக்கைகளை எல்லாம் கைவிட்டு தங்கள் பக்கத்திலே சார்கள். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் திருகோணமலையில் உள்ள தனியார் விடுதியில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்பிமன உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். இதன்போது மீனவர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாங்கள் எடுத்துக்கொண்ட வேலை திட்டங்களுக்கு உள்ளூராட்சி சபைகள் எங்கள் கையில் இருக்குமா லேசு கிராமங்கள் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் எல்லாத்தையும் எல்லாமே உண்டாக சேர்ந்து முன்னெடுத்து கொண்டு போகலாம். யாரு கால் கையில் இழுக்கிறாக்கள் இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம சொல்றோம் என்ன, உள்ளூராட்சி சபையை எங்கள்கிட்ட தாங்க 5 வருஷம் கொடுத்து பாருங்க. 5 வருஷம் எல்லாத்தையும் கொடுத்து பாருங்க. உங்களுக்கு சரிவல்லையா, அடுத்து நாங்கள் வந்து எங்களோட மூஞ்சை பார்த்து காரிட்டு வெளியில் வரேன். எங்கிட்ட சொன்ன நாங்கள் வந்திருக்கிறதோட நாங்கள் அரசியலை தேர்ந்தெடுத்திருக்கிறது இல்லை, இந்த நாடு கட்டியிருக்கோம்.